நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/3/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று காலை 6:58 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஆர்டர்களும் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று வியாபாரத்தில் இருந்த இழுபறியான நிலை நீங்கி சாதகமான பலன் கிடைக்கும். என்ற காரியங்கள் செய்து முடிப்பதில் மெத்தனமான போக்கு ஏற்படும். எதிர்பாராத சில திருப்பமும் ஏற்படக்கூடுங்க. முன்பு கிடைத்த அனுபவம் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய பொறுமைக்கு இன்றி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மன கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், எதிலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. திருப்பங்கள் ஓரளவு ஏற்பட கூடுங்க. விருப்பங்களும் ஓரளவு நிறைவேற கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். என்று காதலை பொறுத்தவரைங்க பொறுமை வேண்டும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம், விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் நீங்க அக்கறை எடுத்துக்கொண்டு படிப்பது நல்லது. நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியுங்க. விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பதை தொடர வேண்டும். புது புது விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலனும் இன்று ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. காரியங்களை செய்து முடிப்பதில் மெத்தனமான போக்கு ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். முன்பு கிடைத்த அனுபவத்தை கொண்டு இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. பரணி இன்று வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். செய்ய முடியாத காரியத்தை கூட செய்து முடிப்பீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். நல்லவர் என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கிருத்திகை இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. சாதகமான பலன் எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். இழுபறியான காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த காரியமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். சுமூகமான சூழல் என்று வெளிப்பட கொடுங்க. எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. முன்பு கிடைத்த அனுபவம் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்படும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிட கூடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று புதிய அனுபவம் பரிமளிக்க கூடும். எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் இருக்க கொடுங்க. செல்வம் சேரும் நாள் என்று கூட சொல்ல முடியும். எதிர்ப்புகளும் ஓரளவு விலகி செல்லக்கூடும். பயணத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. இன்று குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். ஆனால் மனசுக்குள் ஒருவித குடும்ப கவலை இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பது கண்டிப்பாக மனசுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். விரும்பாத காரியங்கள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்குங்க.
விருப்பங்களும் ஓரளவு நிறைவேற கொடுங்க. இன்று பெண்கள் வீட்டை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொடுப்பீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். பெண்கள் இன்று உன்னதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் நல்லது. காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். மாணவ கண்மணிகள் கொஞ்சம் முயற்சி செய்தால் எளிமையாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த நாள் தொழில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த காரிய நன்மைகளும் உண்டாகக்கூடும். செல்வம் சேர்ந்துவிடும். பண வரவு கிடைத்துவிடும். இதமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் இருந்த குடும்ப கவலையும் விலகி செல்ல கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக சொல்ல முடியுங்க. திருப்திகரமான முன்னேற்றமும் இன்று ஏற்பட கொடுங்க. ரோகிணி பயணங்கள் நல்ல பயணங்களாக இன்று அமைய கொடுங்க. மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாக கூடும். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செல்வம் சேர்ந்துவிடும். எதிர்ப்புகள் விலகி சென்றுவிடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். நேரம் கிடைக்கும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள், அது போதும். மிருகசிரிஷம் அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். அடுத்தவர் உதவி என்று கேட்டாலும் செய்து கொடுப்பீர்கள். நண்பர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. மனம் இன்று திருப்திகரமாக இருக்கும். வீண் அலட்சியம் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் எந்த ஒரு வேலையும் நீங்க சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். ஏதாவது ஒரு காரணமாக வாக்குவாதம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் சின்னதாக தாமதம் இருக்கும். சின்னதாக குழப்பமும் இருக்கும். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வீண் அலைச்சல், காரிய தடை, மனக்குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகுங்க. இன்று வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. நேரம் கிடைக்கும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்புங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். கமிஷன் துறையில் பணிபுரிவர்களுக்கு கண்டிப்பாக கமிஷன் வரக்கூடுங்க. தொழிலும் சிறப்பாக நடைபெறக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அவ்வப்போது ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பிள்ளைகளால் நன்மையும் ஏற்படக்கூடுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். கடன் விவகாரங்களை கண்டிப்பாக சரியான முறையில் வழிவகுத்துக் கொள்ள முடியும். கடன் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறலாம். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது, சமாளித்து விட முடியும். கண்டிப்பாக காதலில் குழப்பம் ஏற்பட்ட பட்சத்தில் முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டு புத்தியாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். விளையாட்டை இறக்கட்டிவிட்டு தேர்வு முடியும் வரை கொஞ்சம் ஒழியுங்கள். கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் ஏல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற காரியத்தடை, மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. அதனை சமாளித்து வெற்றிகரமாக உங்களால் வழிநடத்தி செல்ல முடியுங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டிய சூழல் இருக்கும். பயணத்தின் காரணமாக இன்று வெளியூர் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்லுங்கள், அது போதும். திருவாதிரை நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இல்லத்திற்கு உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வழக்கு விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கடன் பிரச்சனையை நீங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம். புனர்பூசம் என்று மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். ஏற்கனவே வாங்கிய கடனை கொஞ்சம் அடைக்க வேண்டும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள்.
புதிய பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த காரிய நன்மைகள் ஏற்படக்கூடும். செல்வம் சேருங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். இன்று பண வரவு சீராகவே இருக்குங்க. முயற்சி செய்தால் முடியாதது ஏதுமில்லை. முயலுங்கள், முன்னேறி செல்ல முடியும். கடகம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் நடைபெற கொடுங்க. இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்க இருப்பதினால் குழப்பங்களும் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவைத் தொகை வந்து சேரக்கூடுங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். சகஜமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் கண்டிப்பாக நீங்குங்க. பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். என்ற முயற்சிகளில் ஓரளவு வெற்றி கிடைக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். உங்களது பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆகையால் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்துதான் முடிவில் வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். எதிலும் அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். பார்த்து பக்குவமாகவே செயல்படுங்கள். யாரை பற்றியும் விமர்சனத்திற்கு உள்ளாக வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செய்து மீண்டும் ஒருமுறை குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பம் இருக்கும். பிள்ளைகளாலும் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லாவற்றையும் சமாளித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பெண்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். வேலை செய்யக்கூடிய பெண்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு வேலைக்கு செல்வது நல்லது. கடைசி நேரத்தில் பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரைங்க சின்ன குழப்பம் இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் யோசித்து எதையும் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களை சரி செய்து விட வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக காலையில எழுந்ததும் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். செய்யும் பணிகளை நிதானமாக செய்ய வேண்டும். அலட்சியமும் பதட்டமும் கொள்ள வேண்டாம். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. வேலை இல்லாத தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பூசம் என்ற எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். குழப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். சகஜமான சூழல் என்று ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கிவிடக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உங்களது பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆகையால் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். முடிந்த அளவு இறை வழிபாட்டினில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ஆயில்யம் மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் சரியாக கூடும். சகஜமான சூழல் என்று ஏற்படக்கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்று சீர்பட கொடுங்க. என்று உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அதற்காக நீங்க கோபப்பட வேண்டாம். கொஞ்சம் நீங்க யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று சிறந்த முறையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தி எதிலுமின்றி ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரிய நன்மைகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனமும் இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடும். என்று எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய நபர்களின் நட்பை இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காரிய தடை கண்டிப்பாக நீங்க பயப்பட வேண்டாம். முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள், ஜெயித்து விட முடியும். குடும்ப பிரச்சனை பற்றி நீங்க வெளியில் சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க. அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் நடக்க கொடுங்க. விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியிருக்கும். காலையிலே கொஞ்சம் நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிம்ம ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் இன்று சில பணிகளை இயங்க அலைச்சலுடன் செய்ய வேண்டியிருக்கும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. அது மட்டுமில்லை,
வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சென்று வர வேண்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லுங்க. காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதுமானது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் ஜெயிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இந்த நாள் புதிய முயற்சிகளை மட்டும் தயவு செய்து தள்ளி போடுங்கள். நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும். புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீர்படுங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்லுங்கள், அது போதுங்க. பூரம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். புதிய நபர்களின் நட்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை தவிர்க்கவே முடியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமில்லை, தலைவலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். உத்திரம் அன்றாட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வீண் அலைச்சல் ஏற்படுத்திய காரியங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பொறுமையுடன் செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதாக இருக்கக்கூடும். இன்று பிற்பாதியில் உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக் கொடுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பணத்தை பத்திரப்படுத்திக் கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்கள் என்று உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள். உங்களுக்குள் ஒருவித உணர்ச்சி எழும்ப கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். உடைய முழு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். கண்டிப்பாக உறவுகளும் உதவியாக இருப்பார்கள். வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்ன ஒன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடும். இருந்தாலும் உடல் சோர்வு ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் இருந்தும் உரிய நேரத்திற்கு கையில் கிடைக்காமல் போகுங்க. தாமதமாகத்தான் வரக்கூடும். தொழில் வியாபாரம் சீராகவே நடக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க கொடுங்க. நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. என்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதில் ஈடுபட வேண்டியிருக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவது நல்லது. பாதியில் நின்ற காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இறை வழிபாட்டினை முழுமையாக நம்புங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை எப்பொழுதும் போலவே சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு முழு முயற்சியால் வெற்றி ஏற்படக்கூடும். புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். என்று பெண்கள் உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் அனைவரிடமும் பழகுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரைங்க பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், விட்டு பிடியுங்கள். பொறுமை காப்பது நல்லது. சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். பொதுவாக கன்னி ராசினியர்களுக்கு காதல் கைகூடும், ஆனால் பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்புடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான கல்வி உங்களுக்கு அமைந்துவிடக் கொடுங்க. விடுமுறை விட்டாலும் படிக்க தொடங்க வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்ற சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்குங்க. இதனால் உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சீராகவே நடைபெறக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொள்ள முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை விலகி செல்லக்கூடும். அஸ்தம் புதுமை விரும்பிகளாக இருப்பீர்கள். பாராட்டு மழையில் இன்று நனைவீர்கள். அற்புதமாக பேசி பழகுவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பாதியில் நின்ற பணியை நீங்க மீண்டும் தொடரும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலைக்கு உணவெடுத்துக் கொள்வது நல்லது. சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவது மிக நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறக்கூடும். பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கையில் கிடைக்கவில்லை என்ற கவலை இருக்கும். அதற்காக அதிக வட்டி தொகைக்கெல்லாம் வெளியில் கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம்.
தன்னம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை நீங்க உள்வாங்கிக் கொண்டு செயல்படுவீர்கள். அனைவருக்கும் நீங்க பிடித்தமான நபராகவே காணப்படுவீர்கள். என்ன ஒன்று உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படும். பண வரவு தாமதமாகத்தான் கிடைக்கக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றுவதற்கு கடுமையாக பாடுபட வேண்டியிருக்குங்க. துலாம் ராசினியர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எதிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் ஆலோசித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பக்குவமாக செயல்படுவது நல்லது. என்று எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க துணிச்சுடன் எதிர்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. லாபம் கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயற்சி செய்தால் வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாற்று கருத்துடன் இன்று மனமாற கொடுங்க. எதிரிகளும் என்று தவிடுபொடியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. மனமும் இன்று சந்தோஷமாக இருக்கின்றது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்துவிடும். பெண்கள் முழு முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். யோகமான நல்ல பலனும் இன்று பெற முடியும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளையும் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியுங்க. கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இருந்தாலும் பெண்கள் எடுத்தும் கவுத்தும் என்று முடிவெடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கத்தான் செய்கின்றது. முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பொறுமை மட்டும் விட்டுவிட வேண்டாம். காதலில் கொஞ்சம் நீங்க அமைதியை வெளிப்படுத்துவது நல்லதுங்க. அதே போல வீட்டில் பேசி நல்ல முடிவு காண்பது நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் யோசித்து செயல்பட வேண்டியிருக்கும். எந்த பாடங்களை படிப்பது என்ற குழப்பம் இருக்கும். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல முறையில் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று பண வரவு தாமதமாக இருக்குங்க. இருந்தாலும் இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்வீர்கள். எடுத்தும் கவுத்தும் என்ற முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க துல்லியமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலுடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு முன்னேறி செல்வீர்கள். லாபம் கண்டிப்பாக அதிகரிக்க செய்ய முடியுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பக்குவமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவர்களை இன்று அடையாளம் கண்டு கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடுங்க. லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். மனதில் ஒருவித குழப்பங்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. மனதை போட்டு நீங்க குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். நியாயம் தர்மம் என்று எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. விசாகம் என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெற முடியும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எதிலும் எடுத்தோம் கவுத்தம் என்று செயல்பட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க துணிச்சலுடன் அணுகுவீர்கள். எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். லாபத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன்படி செயல்படுங்கள். வெற்றி உண்டாகக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் என்று மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடுவீர்கள். அதனாலும் சின்ன சின்ன சிக்கல்களையும் சந்தித்து விடுவீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலையும் காணப்படும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று எந்த ஒரு வேலையும் நீங்க விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிக நல்லது. எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனோ தைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூட்டும். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். தன்னம்பிக்கை வெளிப்படுத்துங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தெய்வீக சிந்தனையை அதிகப்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என்று பெண்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி கட்டிவிட முடியுங்க. குடும்பத்தின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. பயணங்களும் குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பெண்கள் ஆன்மீகத்தில் மூழ்கி காணப்படுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. மாற்று கருத்துடையர் என்று கண்டிப்பாக மனமாற கொடுங்க.
பெண்கள் இந்த நாள் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருந்தால் போதும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட பாடங்களை நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. படியுங்கள், முன்னேறி செல்ல முடியுங்க. தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீலம் நிறம். நட்சத்திர பலன்கள். உற்சாகம் என்று பொறுப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. ஓரளவு இன்று நீங்க ஓய்வாக காணப்படுவீர்கள். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சகஜமான சூழல் இன்று காணப்பட கொடுங்க. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள், அது போதுங்க. அனுஷம் என்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்பாடுகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். சகஜமான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. எந்த ஒரு வேலையும் நீங்க விரைவாகவும் திறமையுடனும் செய்து முடிக்க முடியுங்க. நல்ல விஷயங்கள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடைபெற கொடுங்க. யாரையும் நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சகஜமான சூழல் ஏற்பட்டு இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். புதிய பொறுப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திறமையுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல விஷயங்களையும் இன்று கற்றுக்கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். அனைவரும் உங்களை பற்றி நல்ல விதமான கருத்துக்களை இன்று தெரிவிக்க கொடுங்க. உங்க நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இன்று வந்து விட்டதுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் நல்ல நல்ல வெற்றிகள் ஏற்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்க வீட்டக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். நீங்கள் எதிலும் அதிக ஆர்வத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள். ஏதாவது ஒரு மனக்கவலை ஏற்பட்ட பின்னர் சரியாக கொடுங்க. மனக்கவலைகள் இருந்ததும் கண்டிப்பாக மாறுங்க. இன்று வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும். பொறுமையுடனும் சென்று வர வேண்டும். மற்றவர்கள் விவகாரங்களில் நீங்க தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று தொழில் வியாபாரத்தில் தொய்வு காணப்படக்கூடும். வெட்ட இடத்தை பிடிப்பதற்கு பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வாக்குவாதம் செய்து அமைதியை குறைப்பார்கள். நீண்ட நேரம் உங்களுக்கு மன உளைச்சல் இருந்தது கண்டிப்பாக மாறும். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை இன்று கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி கண்டிப்பாக மகிழ முடியுங்க. என்ன ஒன்று, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை சின்னதாக குழப்பம் இருக்குங்க. காதல் கை கூடுமா கூடாதா என்ற குழப்பம் இருக்கும். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். விட்டு பிடியுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் பேச்சு குறைத்துக் கொண்டு உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. வேண்டாத விவகாரங்கள்ல தலையிட வேண்டாம். பாடங்களை மட்டும் இன்று கவனமாக படியுங்கள். கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியுங்க. கல்வியில் ஜெயிப்பதற்கான சூழல் சுலபமாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று கண்டிப்பாக குழப்பங்கள் திறந்துவிடக்கூடும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்ப்புகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்லவர்களின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. வாகன யோகமும் இன்று உண்டாக கொடுங்க. என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம்.
பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றிக்கான வழியை கொடுக்கும். போராடம். இந்த நாள் மன வருத்தம், மன கவலை இருந்தது மாறிவிடக்கூடும். வேலை பளு இருந்ததும் குறைந்துவிடக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரக்கூடுங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். போராடும் நட்சத்திரக்காரர்கள் மன அமைதியை ஏற்படுத்திக் கொண்டு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. உத்திராடம் என்ற அடுத்தவர் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். உடைய பொருளாதாரத்தையும் இன்று சீர்தூக்கி காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. குழப்பங்களும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். இன்று நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள், அது போதுங்க. திட்டம் தீட்டி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். இன்று குடும்ப உறவுகள் இன்று பலப்பட கொடுங்க. வாக்குவாதம் செய்யாமல் அமைதியை நிலை காப்பது கண்டிப்பாக நல்லதாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிக நல்லது. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் விலகி செல்ல கொடுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் வரக்கூடுங்க. அடுத்தவர் கூறுவதையும் யோசித்து பாருங்கள். அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது பற்றி முடிவெடுக்க வேண்டும். நன்மை எது, தீமை எது என்று கண்டிப்பாக தரம் பிரித்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இன்று கடினமான பணிகளும் எளிமையாக இருக்கக்கூடும். மனோதைரியம் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. பல யோகங்களும் இன்று உண்டாகக்கூடும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. உடைய பொருளாதாரமும் இன்று சீர்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. இருந்தாலும் வேலை சுமை மட்டும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். மனதை தைரியமாக எப்பொழுதும் போலவே வைத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. அக்கம் பக்கத்தினரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இந்த நாள் யோசித்து முடிவெடுத்தால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. முடிஞ்ச அளவு நீங்க யாரையும் தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கும் உள்ளாக்க வேண்டாம். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு குடும்பத்தை அழகாக நடத்துவீர்கள். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக வரக்கூடுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும். காலை நேரத்தில் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை குழப்பங்களை ஏற்படுங்க. விட்டுப்பிடிப்பதுதான் சிறப்பு. காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். என்று மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மாணவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவருடன் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். நல்லது கெட்டதுகளில் கண்டிப்பாக இன்று பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தினுடன் இருந்து விருந்து கழிக்க நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. இதமான சூழல் வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். என்று குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. திருவோணம் என்று எதிலும் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கோபமான பேச்சு கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றியும் ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. நினைத்த காரியம் உங்களுக்கு அற்புதமாகவே நடைபெறக்கூடும். பல யோகங்களும் கண்டிப்பாக பெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நட்பு வட்டம் எதிர்பார்த்த வகையில் நல்ல விதமாக அமைதிவிடக் கொடுங்க. அவிட்டம் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் வேகமுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். எந்த ஒரு தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் என்ற குழப்பங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உத்தியோகத்திற்காக நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் அலுவலக வேலைகளை செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே
கோபமான பேச்சு அவ்வப்போது தலை தூக்குங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடுங்க. இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். குடும்பத்தினருடன் விருந்து வெள்ளிக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடுங்க. பொழுதுபோக்காக இந்த நாளை நீங்க கழிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இதமான உறவு காணப்படக்கூடுங்க. அதனை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் செல்லக்கூடுங்க. பிள்ளைகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வதும் நல்லது. கும்பம் ராசினியர்கள் என்று வெட்டியாக எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதும் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதும் கண்டிப்பாக எதிர்காலத்திற்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் தயவு செய்து பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். பெண்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகுங்க. என்ன சமையல் செய்வது என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்மையாக கவனித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதும். காதலின் முடிவை தெளிவாக இடுங்கள், அது போதுங்க. காதலுக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் பொழுது பொறுமை இருந்தால் ஜெயிக்க முடியும். இன்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். கல்வியில் ஜெயிப்பதற்கான சூழல் பிரகாசமாக இருக்குங்க. இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட நீங்க கல்விக்காக உழைக்க வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்க கணிதம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியும். சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சதயம். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் உடற்பயிற்சியை மேற்கொண்டு உள்ளத்தையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனதையும் அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். போராட்டாத்தி. என்ற சுய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உங்க மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மறைமுக போட்டிகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனும் மீனும் ராசினியர்கள் என்று தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். உடைய மனோதைரியத்தை பாராட்டி அனைவரும் வியக்க கொடுங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாகவே இன்று நீங்க விளங்கக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரமும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்ல கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். குடும்பத்தில் உடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடிவிடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அபாரமான திறமை உங்களுக்கு வெளிப்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். உங்கள் பேச்சை மற்றவர்கள் என்று கேட்டுக்கொள்ள கொடுங்க. சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை இன்று ஏற்பட்டுவிடும். அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள், அது போதுங்க. பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயல்படுவது எதிலும் நல்லது. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டுங்க. மன வேதனையாக இருந்தது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மிக அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் குறித்த சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். சிக்கல்கள் ஓரளவு நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெருந்தன்மையுடனும் இன்று நடந்து கொள்ள முடியுங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பல வகையிலும் உங்களுக்கு நல்ல பலனும் இருக்கின்றது. தெய்வீக பக்தியும் அதிகரிக்கின்றது. இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுய நம்பிக்கை இன்றி வெளிப்படக்கூடும். கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிக்க முடியுங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவரின் உதவியும் உங்களுக்கு
கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் என்ற குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வர்கள். பெண்கள் இன்று நித்திரை கொஞ்சம் தாமதமாக வர கொடுங்க. சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். குழம்பிக் கொள்ள வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். இன்று மாணவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. நன்கு படித்து முன்னேறுவது மிக நல்லது. விடுமுறை விட்டாலும் தொடர்ந்து படிக்க வேண்டும். பாடங்களை தெளிவாக படியுங்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்ள முடியுங்க. கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் பிரகாசமாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்துவிடக்கூடும். சூழல்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அபாரமான திறமை இன்று வெளிப்படக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகளில் வெற்றி இருக்கும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். கூடுமானவரை இன்று பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியுங்க. உத்திரட்டாத்தி. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்ட பணிகளும் மிக சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் செய்யாதீர்கள். உங்களுடைய பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. வீண் விரயமும் செய்ய வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். தேவைக்காக அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரேவதி. மனம் தடுமாற்றம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சுமூகமாக நடைபெறக்கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் வேண்டவே வேண்டாம். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவதும் நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவதும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. அதேபோல் நீங்க கொடுத்த வாக்குறுதிக்காக கண்டிப்பாக காப்பாற்றுவதற்கு பெரும் முயற்சிகள் எடுப்பீர்கள். முடியும் பட்சத்தில் செய்யுங்கள், இல்லையால் விட்டுவிடுங்கள். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். எப்பொழுதும் வெற்றி உங்களை தேடி வரக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.